எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தா மோட்டிவேஷன் தான் ஆகணும். ஆனா எனக்கு ஏன் டிப்ரெஷன் ஆகுது? புரியல. இப்போ உனக்கு என்ன சொல்றது? இப்போ நம்ம நல்லா படிச்சோம், நல்ல வேலையில இருக்கிறோம், நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்குன்னு ஒரு பாப்பா இருக்கு, நீ நாம் பாப்பா திட்டமிட்ட குடும்பம் திகட்டாத இன்பம், ஆஹா என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்போ தப்பி தவிர இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கத்துல போயிட்டோம்னு வச்சுக்கோவேன். 21 வயசுல வீடு வாங்கிட்டேன், 20 வயசுல கார் வாங்கிட்டேன், 19 வயசுல 10 பிரான்சைஸ் கொண்டு ஆயிட்டேன், 18 வயசுல தான் நான் வச்ச காலேஜ், அதுக்கு நானே சீஃப் கெஸ்டா போயிட்டு இருக்கேன், நீ எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி பேக் டு பேக் வேற ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பரபரப்பா இருந்த எனக்கு படபடன்னு ஆயிருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆஹா ஏன் வாழ்க்கைடா அப்படிங்கிற ஃபீல்ல இருந்து என்ன ஐயோ என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற ஃபீலிங் கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து டிப்ரெஷன் ஆகிற இந்த வியாதி எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல உனக்கும் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு பேர் டிப்ரெஷன் இல்ல, ட்ரிகர். பாரு, ஆல்ரெடி நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாம தான் உன்கிட்ட ஒரு டவுட் கேட்டேன். திருப்பி நீ ட்ரிகர் ஏதோ பேசி விடுற. என்ன மேட்ரு இது எனக்கு புரியல. ட்ரிகர்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீயே வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறல. ஸோ நம்ம ஒரு விஷயம் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அது வந்து ஒரு சேட் ஃபீலிங்காக இருக்கலாம், இல்லை நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம். அது கோவமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அது வந்து ஒரு ஏக்கமாக இருக்கலாம், இல்லை நம்மளால பண்ண முடியாத சில விஷயங்களா இருக்கலாம், நம்மளால பண்ண முடியும் ஆனால் நம்ம பண்ணாமல் இருக்கோம் இன்னும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்போ வேற யாரோ ஒருத்தங்க வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நமக்குள்ள நம்மளோட எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? டிஸ்டர்ப் ஆகி நம்மளை வந்து ஒரு சேட் ஜோனுக்கு வந்து கொண்டு போயிடும். அதை பார்க்குறப்போ அது ஆக்சுவலி பார்த்தா அவங்க வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் அதை போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அது அப்படி ஆகும். ஓகேவா? அது வந்து ரொம்ப நார்மல் தான், நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். ஆனால் உனக்கு ட்ரிகர் ஆகிற சில விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஆகணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகுற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஹீலிங்கா இருக்கலாம், இல்ல ஹாப்பியா இருக்கலாம். உனக்கு அதை பாக்குறப்போ அவனுக்கு நல்லா இருக்க விஷயம் வந்து உனக்கு வந்து இப்படி இருக்கலாம். ஸோ வந்து அது ஒரு பர்சனுக்கும் வந்து அது வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? சில பேருக்கு வந்து சும்மா நார்மலா இப்போ ஒரு கப்பிள் இருக்காங்க, அவங்க வந்து ஹாப்பியா வந்து ஒரு பிக்சர் போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்தாலே வந்து நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க எனக்கும். நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து வெளியில போறோம்ல, ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில போறது வந்து பரவாயில்ல, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து இவ்வளவு நாள் ஆகியும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போறீங்க. அதுவுமே சில பேருக்கு வந்து ஒரு ட்ரிகர்ட் ஃபீலிங் இருக்கும். ஓகேவா? எப்படி நம்மலாம் ஸ்கூல் முடிச்சோம், காலேஜ் முடிச்சோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதே இல்ல. எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட் ஒரே ஒரு தெரிஞ்சா அவங்க கோவாடு அப்படி அவங்க தெரிஞ்சா கடைசியா தாலி கட்டின அன்னைக்கு நான் அவனை பார்த்து பண்ணி கல்யாண பந்தியில பொண்ணடி பக்கத்துல உட்காந்து ஊட்டி விடும் போது நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அட்ரஸே காணும். இப்ப நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து டச்லயே இருக்கோம்ல. நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் பேசல, நான் வந்து ஜென்ரலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் பேசுறேன். ஓகேவா? மத்தவங்களுக்கும் நான் ஏதாவது ஒண்ணு போஸ்ட் பண்றப்போ நான் வந்து அதுவும் யோசிப்பேன். சரி, ஓகே, நீ எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசு. வியாதி உனக்கும் இருக்குல்ல, அதுவும் போட்டுக்கோ. இருக்குடா, எல்லாருக்குமே இருக்கு. ஓகே ஓகே, அப்படி பண்ணிட்டு பண்ணு. இல்லடா எனக்கு வந்து ஐயோ ரொம்ப நேரமா நீ ஜென்ரலாவே பேசிட்டு இருக்க, எனக்கு வந்து அப்போ இல்ல போலயேன்னு தோணுது. எனக்கு அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்ல, எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்றேன். எல்லாருக்குமே இருக்கும், ஆனா உனக்கு இருக்க அதே விஷயம் தான் இன்னொருத்தவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. உனக்கு எதை பார்த்து ட்ரிகர் ஆகும்? அத ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு ட்ரிகர் ஆகி இருக்கு. இப்போ நான் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அதனால நான் சொல்றேன். அது ஓகே. எதை பார்த்து ட்ரிகர் ஆகும் நீ சொல்லி. எதை பார்த்து ஆச்சு? இந்த சமைக்கிற வீடியோலாம் வந்து அது நார்மலா சமைக்கிற வீடியோலாம் இல்ல. ஓகேவா? சமைக்கிற வீடியோனா இப்ப ஏதாவது ரெசிபிஸ் சமைக்கிறது அதெல்லாம் ஓகே நான் பார்ப்பேன். ஆனா வந்து எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. இப்போ ஒரு சுகர் போடணும்னு வச்சுக்கோங்க, சுகர் வாங்கி போட மாட்டாங்க, கரும்பு வாங்கி அதுல இருந்து அவங்க ஏதோ ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து சுகர் வேணும்ன்றதுக்காக கரும்பு வாங்கி கரும்புல இருந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வந்து சுகர் ஆக்கி வெல்லமாக்கி அந்த வெல்லத்தை எடுத்து ஸ்வீட் செய்யறாங்க. அப்படி ஸ்கிராச்ல இருந்து பண்றாங்க. சோ நம்மளால அதை பண்ண முடியல. நம்ம ஏதோ எனக்கு அவங்க ஓகே, அவங்க நல்ல இன்டென்ஷன்ல தான் அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கு. ஆனா நமக்கு வந்து அதை பாக்குறப்போ எப்படி அவங்களுக்கு இவ்வளவு டைம் இருக்கு, எப்படி அவங்க ஹஸ்பண்ட் ஒருவேளை ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுவாரோ.
நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபாலோ பண்ணாமலே நம்மளோட ஃபீல்ட்ல வாட் இஸ் தட் ஃபீடு நம்ம ஃபீட்ல வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபீட்ல வந்து அந்த மாதிரி வரும். அப்படி வரப்போ அதுலயும் அந்த கமெண்ட்ஸ்ல வந்துட்டு டே 1029 ஆஃப் ஆஸ்கிங் அடாப்ட் மீ நான் அவங்க வீட்டுல பாத்திரம் விலைக்கு தரேன், என்ன அடாப்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்க வீட்டை கிளீன் பண்றேன். கமெண்ட்ஸ்ல பசங்க பாய்ஸ். அது மட்டும் இல்ல, உன்னோட பொட்டிக் வச்சிருக்கு, என்னென்னமோ இன்னொரு 2 வேலை எல்லாமே பண்றாங்கன்னா நம்மளால வந்து பண்ண முடியலன்னா நமக்கு வந்து அதை பாக்குறப்போ நமக்கு வந்து அது ஒரு விஷயம். அதான் நீ சொல்ற மாதிரி டிப்ரெஸ் ஆகும், ஒரு சேட் ஃபீலிங் வரும். ஓகேவா? அது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு அவங்களுக்கு மேல கோவம் வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு வந்து பாக்குறப்போ எப்படி அவங்களுக்கு இவ்வளவு டைம் இருக்கு, எப்படி நமக்கு டைமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படி அவங்க வந்து வீட்லயே இருந்துட்டு எப்படி இவ்வளவு இதுவும் பண்றாங்க. ஆனா அப்புறமா கமெண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, ஓகேவா, இந்த மாதிரி எப்படி வந்து நீங்க இதெல்லாம் பண்றப்போ உங்க குழந்தைங்களாம் யார் பாத்துக்கணும், ஐ ஹாவ் ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி ஹெல்பர்ஸ் இருந்தா வீடியோலயே நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியது தானே. அப்பதானே பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மன நிம்மதியா இருக்கும். ஓகேப்பா, அவங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் இருக்காங்க, அதனால அவங்களால வந்து இதெல்லாம் பண்ண முடியுது. நமக்கு அப்படி யாரும் இல்லை, அதனால வந்து நம்மளால பண்ண முடியல அப்படின்னு நம்மளே மனசை தேத்திக்க முடியும்ல. ஆனா அந்த பார்த்தா வந்து எல்லாமே அவங்களால எப்படி பண்ண முடியுதுப்பா, இப்படி ஒருத்தங்க எப்படி இருக்காங்க, அப்படி ஒரு வேற லெவல்ல கொண்டு போய் இருக்குல்ல அது பாக்குறப்போ. அதே மாதிரி அதை பாக்குற பசங்க ஒரே டைம்ல அவங்க வேற லெவல் அப்படின்னு நினைக்கிறப்பவே ஐயோ அப்ப நம்ம எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு சேர்ந்து வந்துருது. கரெக்டா? அந்த மாதிரி வரும். ஆனா அந்த இமோஷன் பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து டோட்டலா வேற இமோஷன் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு அதை பார்த்தா அவங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு டிவைன் ஃபிகரா கொண்டு போய் வச்சிருவாங்க, ஒரு ஹோம்லி இதுல வச்சிருவாங்க. கேர்ள்ஸ்க்கு அதை பார்க்க ஐயோ நம்ம இப்படி இல்லையே அப்படின்ற வந்து அது ஒரு ஏக்கமா இருக்கும். என்ன ஃபீலிங் வேணாலும் இருக்கலாம். உனக்கு அந்த மாதிரி மேட்டர்னா எனக்கு இதை பார்த்தா தெரியுமா ட்ரிகர் ஆகும். முக்கியமா 2 விஷயம் ட்ரிகர் ஆகும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, ஒரு 6 months முன்னாடி இல்லைன்னா 1 year முன்னாடி 98 kg இருந்தேன், இப்ப பார்த்தோம்னா 67 kg ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து போடுவாங்க. அதே மாதிரி ஸ்கின் கேர், அவங்க ஸ்கின் வந்து வேற மாதிரி வந்திருக்கும். ஓகே, நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கும், நிறைய இது இருந்திருக்கும். ஸோ வந்து நான் வந்து 2 years அப்புறமா 1 year அப்புறமா வந்து ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பார்க்கவே செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் தெரியுமா, நம்மளை யோசிக்கும் போது எனக்கு ஏகப்பட்ட இது வரும். அது கூட பெருசா தெரியாது. அது கூட சேர்ந்து டயட் பிளான் ஒன்று போடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டுதான் கம்மியான, அதே மாதிரி ஸ்கின் கேருக்கு அதெல்லாம் சாப்பிட்டுதான் கம்மியான அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க, எல்லாமே ஓகே. ஆனா அதுல இருந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நான் சும்மா கால்குலேட் என்னென்ன எவ்வளவு ரேட் சொல்லி கால்குலேட் போட்டு போங்க தெரியுமா, அப்பதான் இருக்கிறதுலே பெரிய டிப்ரெஷன் எனக்கு ஆகும். பார்த்தா அதுவே அவ்வளவு பெரிய ஒரு காசு ஒரு மாசத்துக்கு. ஓகேவா? இப்போ இவ்வளவு இது பண்ணி இவ்வளவு பண்ணணும்னா அப்ப அவங்க அப்படி இருக்காங்க, அப்ப நம்ம இதுக்கே வரலையே, அப்ப நம்ம இன்னும் ரொம்ப கீழே இருக்கமான்னு சொல்லி அவங்க இன்னும் டிப்ரெஸ் ஆகும். நம்மளுக்கு முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, யாராவது பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, உடம்பு ஏத்தணும் அப்படின்னா அவங்க தான் ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இப்ப என்ன ஒரு மேட்டர்ன்னு ஆயிடுச்சுன்னா, ஜிம்முக்கு போகலன்னா அது தப்பு, ஒரு பையனா இருந்து ஜிம்முக்கு போகலன்னா அவன் வேஸ்ட், அவன் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லாரும் ஜிம்முக்கு போகணும், எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாருமே இது பண்ணணும். ஏன் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், நான் கொஞ்சம் புஷ்னாப்புல இருந்துட்டு போறேன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா கிடையவே கிடையாது. நீ ஜிம்முக்கு போய் ஆகணும், உடம்பு குறைச்சி ஆகணும், இது பண்ணியே ஆகணும். முக்கியமா என்ன மிச்சம் சாப்பிட்டு போய் ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்க போதான் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வரும். அந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்கும்போது அவங்க வரும். வந்துட்டு நம்மளால வந்து இந்த மிச்சரை கிளியும் போட முடியாது, ஏன்னா அதுவும் முக்கியம். உடம்பு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுவும் இது. சோ என்னன்னா அந்த டெய்லி வந்து ஒரு டிப்ரெஷனை தாண்டி வரதே வந்து ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. ஒரு ரீல்ஸ் பார்க்க போறோம் எதுக்கு போவோம், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போவோம், ஒரு மைண்ட் டைவர்ட்காக போவோம். ஆனா வெளியே கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்போம், அதுக்கு போய் அந்த பக்கம் போனோம்னா இருக்க சந்தோஷத்துக்குள்ள அதுக்கு எடுத்து விட்டுருது. ஆனா மேட்டர் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அவங்க தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பண்றாங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கோம், கிளாஸ்ல படிச்சப்போ என்னன்னா நாளைக்கு வந்து இந்த ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு 1 week டைம் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பானுங்க, அடுத்த நாளே போய் கொண்டு போய் நோட்டை வச்சிருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சிருப்போம், செகண்ட் டே தேர்ட் டே போய் வைக்கலாம்னு நினைச்சிருப்போம். அவங்க ஃபர்ஸ்ட் டே போய் வச்சிருக்காங்க. வைக்கப்போதான் நம்மளுக்கு தெரியும், ஐயோ அவங்க எல்லாம் அறிவாளிங்க, நம்ம எல்லாம் மக்கு சாமிங்க நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஆக்சுவலா என்னன்னா 1 வாரம் டைம் இருக்கும் அதை வைக்கிறதுக்கு. ஏன்டா 1 வாரத்துல ஒரே நல்லவே வச்சிங்க, அவங்க நம்மளுக்கு கேட்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது ஏபிள்டா இருக்காங்க, பண்றாங்க, வச்சுட்டாங்க. ஆனா முதல் நாள்ல வைக்காததுனால நம்ம மக்கு சாமி நம்ம ஒண்ணு நினைச்சு சுத்திட்டு இருப்போம் தெரியுமா ஸ்கூல்ல. அதே மாதிரிதான் இப்போ இருக்க இதுல வந்து இது பண்றோம். என்ன சொல்ல வரேன்னா,
எல்லாருமே சாதிக்கணும், எல்லாருமே வந்து பெரிய ஆளாகணும், எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாருமே வந்து சொசைட்டில வந்து ஒரு 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 ஸ்டேஜுக்கு போகணும், ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாதான் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. வேற பசங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சந்தோஷமா இருக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சந்தோஷமா இருக்குதா பண்ணிட்டு போவோம். நிஜமாவே ஒருத்தன் கேட்க வெயிட் லாஸ் பண்றது வந்து சந்தோஷமா இருக்கா, ஜிம்முக்கு போறது சந்தோஷமா இருக்கா, அவங்க பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்மளும் அதை பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப டிப்ரெஷன் தாண்டி தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் அதை பண்ண முடியாம ஒரு டிப்ரெஸ் ஆகும். ஏன்னா நம்மளால ஒரு நாள் தான் போக முடியும், மேக்சிமம் 2 நாள் போக முடியும். 3ஆவது நாள்ல இருந்து போக முடியலன்னு ஒரு டிப்ரெஷனு. காசு கட்டியிருப்போம், ஐயோ காசு போச்சே டிப்ரெஷனு. வெயிட் ஏறுது ஒரு டிப்ரெஷன். தேவையா இதெல்லாம்? அதே மாதிரி தான் ஸ்கின் கேருக்கும் சொல்றேன். யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பண்ணட்டும். அது பாடி பில்டிங்கா இருக்கட்டும், ஸ்கின் கேரா இருக்கட்டும், டிராவல் பண்றதா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். அது அவங்களுக்கு பிடிச்சது பண்ணா ஓகே. ஆனா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்மளும் பண்ணியே ஆகணும், எல்லாத்தையுமே நம்ம செஞ்சே ஆகணும். நம்ம வந்து முன்னேறி உழைச்சி மேல வந்து கால் மேல கால் கெத்தா போட்டாதான் அது வந்து சூப்பர்லாம் கிடையவே கிடையாது. சாப்பிட பிடிச்சிருக்கா சாப்பிடலாம், நான் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் வெயிட் போடுறேன், பரவாயில்ல, இருந்தா ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அந்த முறுக்கு சாப்பிட்றப்போ எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், நான் வந்து இப்படி முறுக்கி மசில்ஸ் கம்மி பண்ணிக்கணுமா, அப்போ எனக்கு வரலன்னா அப்படி காமிச்சு என்ன பிரயோஜனம்? வரலன்னா வேணாம், விட்டுலாம். நம்மளேதான் இது பண்ண முடியும், நம்மளேதான் அப்படி நினைச்சுக்கிறோம். அது வந்து நம்ம நீ சொல்ற மாதிரி அவங்கள நம்ம பிளேம் பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து இது பண்றதுக்காக, இல்ல ஷார்ட் பண்றதுக்காக, இல்ல அவங்களுக்கு சில பேருக்கு சில வேலிடேஷன் தேவைப்படலாம். அவங்க லைஃப்ல வந்து சில வேலிடேஷன் கிடைச்சிருக்காது, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களோட ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்துட்டு அந்த ஆடியன்ஸ், அந்த ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு அது வந்து அவங்க ஒரு வேலிடேஷன் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வர லைக்ஸ், கமெண்ட்ஸ், அதுக்காக கூட சில பேர் பண்றாங்க. ஓகே, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவங்க பண்றது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு, இப்போ நீ சொல்ற இந்த வெயிட் லாஸ் இதெல்லாம் இது பண்றது, நான் வந்து யோகா ரிலேட்டடா நிறைய பார்ப்பேன். ஓகேவா? அதுவே நிறைய பேர் வந்து இந்த யோகா ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் ரொம்ப ட்ரிகரிங்கா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேவா? ஆனா எனக்கு வந்து அது பார்த்தா ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். யோகா ரிலேட்டடா நான் யோகா ஹேஷ்டேக் போட்டு அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு நான் ஃபாலோ, நம்ம பீப்புள் ஃபாலோ பண்றது வேற, ஹேஷ்டேக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். உனக்கு தெரியும்ல? தெரியாது. சரி, ஓகே. நான் வந்து ஹேஷ்டேக்ஸ் நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? அந்த ஹேஷ்டேக் கிளிக் பண்ணிட்டு அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டேன்னா அது ரிலேட்டடான போஸ்ட் வந்து எனக்கு வரும். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக வர்றப்போ எனக்கு அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹீலிங்காக இருக்கு, எனக்கு அது பார்க்குறப்போ கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கு. ஓகேவா? அது வந்து சில பேருக்கு அப்படி உனக்கு ரிலேட் ஆச்சுன்னா நீ அதை பண்ணு, இல்லைன்னா நீ அதை விட்டுட்டு மற்றதை தாண்டி ஸ்க்ரால் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். சில விஷயம் வந்து உன் ட்ரிகர் ஆச்சுன்னா ஓகே இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி ஆகணும் அப்படின்னு நினைச்சா நீ அதை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா பண்ண முடியலையே, அதுதானே இங்க பிரச்சனை. பண்ண முடியலன்னா ஒண்ணு பண்ணக்கூடாது, இல்ல பண்ணணும், அவ்வளவுதான். அதை நினைச்சு இது பண்ணக்கூடாது. அதுதான் மேட்ரு. இப்ப என்னன்னா எனக்கு பண்ண வேணாம், ஆனா அவன் பண்றான், அவன் பண்றதுனால நான் பண்ணணும், ஆனா என்னால பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அது வேண்டாம். புரியுதா உனக்கு? நான் தெளிவா சொல்றேன், பண்ணிக்க. எனக்கு பண்ண வேண்டாம், சரியா? சரி. ஆனா அவன் பண்றான், என்னால அவனை போய் பண்ணாதன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அவனுக்கு அதை பண்ணணும், அவன் பண்றான். ஆனா எனக்கு அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு பண்ண வேண்டாம், எனக்கு பண்ண பிடிக்கல, ஏன்னா அவன் பண்றான்ல. இந்த இதுக்குள்ள இருக்க அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. அப்படி உனக்கு அது தேவையில்லைன்னு நினைச்சேன்னா ஒண்ணு அன்ஃபாலோ பண்ண, இல்ல வந்து நீ ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? உனக்கு அது ஏதோ நீ அட்ராக்ட் ஆகி அதுல வந்து பாக்குற அப்படின்னா உனக்கு அது வேணும்னு அர்த்தம். இல்ல நீ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி கண்டென்ட் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அது மாதிரி வந்து வராது ஃபீட்ல. உனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மட்டும் நீ ஃபாலோ பண்ணி அதை மட்டும் பண்ணு. இல்ல நீயே வந்து மைண்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இது எதுவுமே என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு ஜோனுக்கு வந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ட்ரிகர் ஆகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாலே போதும். லிஸ்ட் போடணும். டெய்லியும் பாக்குற எல்லா ரீலையும் எழுதிட்டீங்கன்னா எல்லாமே அப்படி கிடையாது. உனக்கு எந்தெந்த விஷயம் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த குக்கிங் தான் மெயினா வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரிகரிங்கா இருந்துச்சு. அந்த சக்கரை டப்பாலதான் உனக்கு வந்து அதுக்கப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேன், ஓகே இது வந்து ஒரு நல்ல ட்ரிகர் தான். ஓகே, இதை நம்ம இது மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நம்ம
எடுத்து நம்மளும் வந்து கரும்பு விவசாயம் பண்ணி அவ்வளவு பண்ண தேவையில்ல. இது தேவை, எனக்கு பாக்குறப்பே தெரியும் எது தேவையில்லாத வேலைன்னு. அதனால நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டெய்லி குக் பண்ணா அது தேவையில்லாத வேலை சொல்ற. அப்படி பண்ணது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, நீ தான் சொல்லிருக்க. அப்ப தேவையில்லாத வேலை சொல்லக்கூடாது. அப்படி இல்ல, என்ன உனக்கு பொறுத்த பண்ணதான் வரைக்கும் உனக்கு பண்ணதான் அது அதுலயே கரெக்டா. வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்குவேன். அதுலயே வந்துட்டு ஓகே இது நமக்கு இது அவைலபிளா இருக்கு, நம்ம ஸ்கிராச் லைன் பண்ண தேவையில்ல, பட் நம்ம அந்த சமையலையாச்சும் பண்ணுவோம். அந்த 6 daysல வந்து எப்படியாவது 5 days ஆவது குக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து இது வந்து எனக்கு ஒரு ஷார்ட் கோல், ஸ்மால் டைம் கோலா நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, எனக்கெல்லாம் பாரு 65 கிலோ ஆகணும். கலர் கலர் வந்து சுடுனா டக்கு நீங்க செவக்கணும், அந்த அளவுக்கு கலர் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த அளவுக்கு பண்ணணும். ஒதுக்கமா அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு ஒன்னாலதான் இப்ப டிப்ரெஸ் ஆகுது. ஒன்னாலதான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த வைஃபை யூஸ் பண்ணி நீ அந்த மாதிரி ரீல்ஸ் பாக்குறதுனாலதான் என் ஃபீல்ட்ல அந்த மாதிரி ரீல்ஸ் எனக்கு வருது. அப்பெல்லாம் வராது, நீ ஏதாவது பொண்ணு வீடியோ பாத்துருப்ப. என் டிப்ரெஷனுக்கு காரணம் நீதான். நான் தான். அதே மாதிரி ஒரு கண்டென்ட் பாக்குறோம்னா அது வெறும் கண்டென்ட்டா மட்டும் கன்சியூம் பண்ணிக்கோங்க. அதை வந்து லைஃப்குள்ள எடுத்துக்கிட்டு அது நான் தான் அது அப்படின்ற மாதிரி நீ கம்பேர் பண்ணவே தேவையில்லை. அது அப்படியே ரிலாக்ஸ் ஆக பாக்குறியா, உனக்கு ரிலாக்ஸிங்கா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிட்டு ரிலாக்ஸேஷனோட டைம் லிமிட் பண்ணிட்டு போக வேண்டியது, அவ்வளவுதான். எல்லாம் கரெக்ட் தான், நீ சொல்றதுதான் எனக்கு தான் தெரியுது, எனக்கு தான் புரியுது. ஆனா ஏதாவது வீடியோ எடுத்து பாக்குறப்போ, ஏதாவது ரீல்ஸ் எடுத்து பாக்குறப்போ என் மைண்ட் வாய்ஸ் என் காது பக்கத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு அங்க பத்தியா இதெல்லாம் நீ இருக்க வேண்டிய இடம், இவனே அப்படி இருக்கிறான்னா இவனே அப்படி இருக்கிறான்னா வேணானா டக்குன்னு தள்ளிடு, அவ்வளவுதான். எனக்கு வேணாம்னா டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே வந்து அதை நெக்ஸ்ட் டைம் உனக்கு வந்து கொண்டு வராது. நீ அதை திருப்பி பார்த்துட்டு ட்ரிகர் ஆகி செகண்ட் டைம் பார்ப்ப. அப்ப பார்த்தா இன்ஸ்டாகிராம் என்ன நினைச்சுக்கும், இவனுக்கு தெரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த தான் வந்து திருப்பி உனக்கு சஜஸ்ட் பண்ணும். உனக்கு பிடிக்கலன்னா தள்ளிட்டீங்கன்னா அவ்வளவுதான், இன்ஸ்டாகிராமே வந்து புரிஞ்சுக்கும் உன்னை. எனக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி ரவிஸ்டா சொல்லு, எனக்கு அது வேணாம், எனக்கு அது வேணாம் விட்டுருவோம். இப்போ நீ போன்ல பாக்குற, இப்ப சோசியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் நமக்கு வருது நீ நினைக்கிறியா? முன்னாடி என்ன தெரியுமா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, அப்ப ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி டிப்ரெஷன் ஃபீல் கொடுப்பாங்க. எப்படின்னா என் பையன் இருக்கான், என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், என் பையன் அங்க என் பையன் படிச்சுட்டே தான் இருப்பான், விளையாடவே போக மாட்டான், என் பையன் ரொம்ப டிசிப்ளின், என் பையன் யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்கான், அதுக்கப்புறம் என் பையன் 10th இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், 12th இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், என் பொண்ணு அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அது ஓகே. அது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு 12 monthsக்கு இன்ட்டு 1 போட்டு 12 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. அவங்களுக்காக வாங்கி போறான், இது பண்ணிட்டு போறான், நான் நம்ம எனக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் விளையாட போறேன் ஏதாவது கிளம்பி போயிடுவேன், அது நமக்கு இருக்காது. ஆனா இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா இது பண்ணதுக்கு அப்புறமா 24/7 நம்ம எப்பெல்லாம் ரீல்ஸ் பாக்குறோமோ அது ஒண்ணு வந்தா பரவாயில்ல, பேக் டு பேக் போகும்போது திடீர்னு அந்த அவார்டு வாங்குறாங்க, இந்த அவார்டு வாங்குறாங்க, அது பண்றாங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப சின்ன வயசா இருக்கு, ரொம்ப யங் ஏஜா இருக்கா, இவங்க இவ்வளோலாம் அச்சீவ் பண்றாங்க, அப்போ அவங்க அச்சீவ் பண்றாங்க சூப்பர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவங்க அச்சீவ் பண்றாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சொல்ல தெரியுமா, காது மேலேயே மனசாட்சி ஏறி உட்காந்து அவெல்லாம் பாரு அதை பண்றான், இதெல்லாம் நீ இருக்க வேண்டிய இடம், அவன் இருக்கான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆரம்பிச்சு நம்ம நைட் தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கும் போதெல்லாம் வந்து அவனை பாத்தியா இப்படி காதுல இப்படியே கேட்டுட்டு இருக்கு. ஸோ அது என்ன அதான் சொல்றேன், சன்ரைஸ்ல ஆரம்பிக்கிற இந்த டிப்ரெஷனு சன்செட் ஆகி நம்ம தூங்க விடாம போய் நெக்ஸ்ட் சன்ரைஸ் வரைக்கும் போயிடுது நம்மளுக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்னா அது வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. அதான் சொல்றேன் பேர பசங்களா, இது எதுவுமே வேணாம். நம்மளுக்கு எது சந்தோஷமா இருக்குமோ அதை ஜாலியா பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், அவனுக்கு நடந்துச்சு, இவன் நடந்துச்சு அப்படிலாம் நம்ம வெளிப்படையா ஒத்துக்கவே மாட்டோம். ஆனா அதுதான் நம்மளுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, நம்மளுக்கு என்ன சந்தோஷமா இருக்குதோ அதை ஜாலியா ஹாப்பியா பண்ணிட்டு போயிடுவோம், சூப்பரா இருப்போம். ஓகே, பணியாரம் 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 விட்டுக்கோ. பணியாரம் 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 மனம்போர் தினம் ஜமாய் நாயர் சாயாய் என்ஜாய் டனக்கு 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 குமுக்கு டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு